உயிரை பறிக்கும் அளவிற்கு பொது இடங்களில் ரீல்ஸ் மோகம் அத்துமீறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மக்களுக்கு சமீப காலமாக எல்லோருமே தன்னை டிஸ்ப்ளே பண்ண வேண்டும் என்ற மோகத்தில் எல்லா இடங்களிலும், குறிப்பாக ரயில் நிலையங்கள், ஆபத்தான மலைப்பகுதிகள், இந்த எல்லா இடங்களிலுமே மக்கள் டிக்டாக் எடுத்து பொதுத்தளத்தில் வீடியோவை வெளியிட்டு தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆபத்தான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதனால் கலாச்சார சீரழிவு, பொதுமக்கள் பாதிப்பு, எல்லா விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் இது இடையூறாக துவக்கமாகவே உள்ளது. டிக்டாக்கில் நடந்து கொள்கிற சில நிகழ்வுகள் பலருடைய முகத்தை சுழிக்கின்ற அளவுக்கு தான் இருக்குது. அது ஆலயங்கள் எடுக்கிறாங்க, பொது இடங்கள் எடுக்கிறாங்க. இந்த டிக்டாக் நிகழ்ச்சிகளில் இவங்களுக்கு லைக்கு கிடைக்குங்கிறதுக்காக இது போன்ற செயல்களை செய்து அருவருப்பான காரியங்களும் சில நேரங்களில் டிக்டாக்கில் வருது. இது போன்ற நிகழ்வுகள் பொதுமக்களை வேதனைக்குள்ளாவது மட்டுமல்ல, இந்த டிக்டாக் போடுகிறவர்களுடைய உயிருக்கே அது ஆபத்தாக முடிகிறது. ஏன்னா லைக்கு கிடைக்குங்கிறதுக்காக இவங்க தங்களுடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் இடங்களில் போய் நின்று உயிரை பற்றியே நினைக்காம இந்த விளம்பரத்தை பார்வையாளர்களை கவரணுங்கிற நோக்கத்தில் இவங்க நிறைய பேர் செய்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தன் 13 வயசு 12 வயசு பையன், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாவில் பிரபலமாகி அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் எனக்கு 2000 அனுப்புங்க, உங்களுக்கு 10 நிமிஷத்தில் 5000 தரம் 10000 தரம் சொல்கிறான். இதை நம்பி நிறைய பேர் பணம் போட்டு பல கோடி அவன் சம்பாதிச்சு இந்த 12 வயசில் அவங்க அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுக்குறான். அப்போ இதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் ஏமாறுறாங்க. அந்த டிக்டாக்குனால இது சுற்றுலா தலங்களிலையும் ஆன்மீக ஸ்தலங்களிலும் போயிட்டு எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இது பண்ணுறது பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாகவும் இருக்குது. முகம் சுளிக்கிற மாதிரியும் நடக்கிறாங்க. குடும்பத்தோடு போயிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்டையும் போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கலாச்சார சீரழிவு. சில டிக்டாக் பிரியர்கள் சில இது உண்மையான இதை போடுறாங்க, சில இது போடுறாங்க அது உண்மையாக இல்லை. அதனால் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்பக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அந்த டிக்டாக்னால் முடியலை. அதனால் போலியான செயலிகளை கண்டறிந்து தமிழக அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் குரல் பகுதியில் ஸ்ரீவைகுண்டம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.